சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் நாளை மாலை 5 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. பெண் காவல்துறையினரையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் காவலர்கள் தாக்கியதில் அவரது எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மாவுக்கட்டு போடப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை பாதுகாப்பாக மீண்டும் சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்போது தன்னை சிறையில் காவலர்கள் தாக்கியதாக சவுக்கு சங்கர் முழக்கமிட்டார். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். இந்த நிலையில் கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீது கோவை 4வது நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கரை ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி சரவணபாபு அனுமதி வழங்கினார். விசாரணைக்கு பின்னர் நாளை மாலை 5 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீது கோவை 4வது நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கரை ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி சரவணபாபு அனுமதி வழங்கினார். விசாரணைக்கு பின்னர் நாளை மாலை 5 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார். சவுக்கு சங்கரை நாளை ஒரு நாள் காவலில் வைத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாகவும் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவரது வழக்கறிஞரை அல்லது உறவினரை சந்திக்க அனுமதி அளித்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சவுக் சங்கரோட போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் வந்திருந்தது. அவங்க 5 நாள் கேட்டு மனு போட்டிருந்தாங்க. நாங்கள் சவுக் சங்கர் தரப்பில் இருந்து போலீஸ் கஸ்டடிக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். விசாரணைக்கு 5 நாட்கள் கொடுத்தாலும் கூட நாங்கள் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட மாண்புமிகு குற்றவியல் நீதிமன்றம் நடுவரின் 4 மிஸ்டர் சரவணபாபு அவர்கள் ஒரு நாள் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்காரு. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மிஸ்டர் சவுக் சங்கர் அவர்களை JM4 கோயம்புத்தூரில் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மீன் டைமில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். விசாரணையின் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவரோட வழக்கறிஞர் நான் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் விசாரணை கைதி இருக்கிற வரைக்கும் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் 15 நிமிஷம் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. விசாரணையில் இருக்க நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 15 நிமிஷம் என்னை பார்க்குறக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. வழக்கறிஞரோ அல்லது உறவினர்களோ பார்க்குறக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த அனுமதியின் பேரில் மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன விசாரிக்கிறாங்கங்கிறத நாங்கள் பார்த்துப்போம். இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரை கோயம்புத்தூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி அவருக்கு அந்த சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்டு அதுக்கு காயங்கள் கட்டு போட்டிருந்தார். அதை இன்றைக்கி மறுபடியும் ரினியூ பண்ணாங்க. இதில் என்னென்னா, நான் உங்களுக்குலாம் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் 2 ஃப்ராக்சர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம் தான் சங்கர் சாரே இன்றைக்கி தான் 3 நாள் எக்ஸ்ரே பார்த்துருக்காப்புல. மொத்தம் 3 ஃப்ராக்சர் இருக்குது. அந்த 3 ஃப்ராக்சருக்கும் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அடுத்த ரிவ்யூ 1 மாதம் கழிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.